திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 50 ரவுடி வீடுகளில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் அரிவாள் வைத்திருந்த 5 பேரை கைது செய்தனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரவி. வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்டு வரும் நபர்கள், அதாவது பொது அமைதிக்கு பங்க விளைவிக்கிற நபர்கள் மீது ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் குற்ற சரித்திர பதிவேடுகளாக காவல் நிலையத்திலோட வழக்குகள் என்பது பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை கண்காணிக்கும் விதமாகவும் இவர்கள் தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடாத விதமாகவும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட்டல உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒரு 50 ரவுடிகள் வீடுகள் மற்றும் அவர் இருப்பிடங்கள் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக நீடாமங்கலம் அருகே சமத்துவபுரத்தை சேர்ந்த அருண் பிரபு என்கின்ற கட்டப்பிரபு, இவர் மீது கொலை, வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதே போல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கும்போணம் பகுதியில் சிலை திருட்டு வழக்கில் மாவட்ட அவரூர் நீதிமன்றம் இவருக்கு 7 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உயர்நீதி உத்தரவின்படி இவர் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் வலங்கைமான் தொழுவூர் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்காக அருவாள் வைத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று கட்டப்பிரபு வீட்டை நீடாமங்கலம் போலீசார் சோதனை செய்த போது தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த ரவுடி ஆடுகுட்டி என்கிற ஆறுமுகம் மற்றும் 2 நபர்கள் அரிவாளோடு தங்கியிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ரவுடி என்கிற குட்டி ஆறுமுகத்தின் மீது தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்பது நிலுவையில் உள்ளது. அவருடன் தங்கியிருந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த சத்யசீலன், பிரகாஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் எரவாஞ்சேரி பகுதியை சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் வீட்டில் சோதனை செய்த போது எந்தவித அனுமதி இல்லாமல் எரவாஞ்சேரி கலைத்துறையில் அறுவாலை திருப்பி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.